ஆர்கே, எப்படி பார்க்கணும் இந்த போர் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறதுல தாராளமாக பார்க்கலாம். இந்த என்டையர் எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம். நஷ்டம் வந்து 2 நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் பெரும் நஷ்டம் அடைய போகிறது. பாகிஸ்தான் இருக்கின்ற இராணுவ தளபதிக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் ஒரு பெரிய லாபம் வரப்போகுது. ஏனென்றால் இதுவரை இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருகின்ற ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது, அரசியல் பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரி ஆர்மி வந்து ஒரு அதிகமாக அதிகாரங்கள் எடுத்துட்டு யாருக்குமே ஒன்றும் பகிர்வு கொடுக்காமல் ஏறத்தாழ ஒரு லாலெஸ் ஆர்கனைசேஷன், அதாவது அந்த நாடே வந்து இந்த ராணுவத்துக்காக இருக்கின்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். பாகிஸ்தான் ஆர்மிக்கு தான் இதில் அதனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீரென்று இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நடக்கிறது, ஒரு எதிர்வினை கட்டாயம் கொடுக்க வேண்டி இருக்கும் தானே. நீங்கள் ஒரு பெரிய படுகொலை நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய இடத்துல ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, ஆமாம், அது கடந்து போக முடியாது இல்லையா? ஆமா, லாப நஷ்ட கணக்குன்னு பார்க்கணுமா, இல்லைன்னா இல்ல எதிர் நடவடிக்கைன்னு பார்க்கணுமா? இல்ல, அவங்களுக்கு இது மாபெரும் லாபங்கிற. அதாவது இன்னைக்கு அவங்க என்ன, அவங்க அங்க பாகிஸ்தான் மீடியா என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற இந்தியன் ரா ஆளுகளே வந்து இங்க இருக்கின்ற இந்தியன்ஸை வந்து சுட்டு கொண்டு போட்டு அவங்க மேல பழி போடுறாங்க. இதுதான் கம்ப்ளீட்டா வருது. ரான்னு சொல்லல, சில இதுல வந்து ரான்னு சொல்றாங்க, பல இடத்துல வந்து பாகிஸ்தானோட மீடியால கம்ப்ளீட்டா இதுதான் வருது. அப்போ அங்க மக்களை திரட்டுறதுக்கு இதுவரை மக்களுக்கு ஒரு எதிர் மனப்பான்மை இருந்தது, ஆர்மிக்கு எதிராக ஒரு மனப்பான்மை இருந்தது. அந்த மனப்பான்மை இப்ப என்ன மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ ஐயோ இந்த ராணுவம் இல்லைன்னா நமக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறது. அதற்கு எதுவாகத்தான் இங்க நடக்கின்ற விஷயம். நாம நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து நம்மளோட வர்த்தகம் உள்ளிட்ட எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கோம். அது அவங்களுக்கு நெருக்கடியா வராதா? பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி தடை, நம்ம இங்கிருந்து போகக்கூடிய பிசினஸ் அப்படின்றதெல்லாம் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு, நீங்களே சொல்றீங்க ஒரு அன்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கும்போது, அது இன்னும் ஒரு அவங்களுக்கு நெருக்கடியா மாறாதா? இல்ல, கிடையாது. என்றால் பல வருட காலமாகவே நாம் வந்து குறைத்து கொண்டே வருகிறோம். அந்த பாலக்கோட் டைம்ல இல்ல, அதுக்கு முன்னாடி புல்வாமா டைம்ல இருந்தே நாம் வந்து வர்த்தகங்கள் குறைத்து கொண்டே வருகிறது. ஒரு $50 மில்லியன் நிகராகத்தான் அவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனால் எங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானுடைய இம்போர்ட்ஸ் ஃபுல்லா, இந்தியன் இம்போர்ட்ஸ் எங்க இருந்து போகுதுன்னா துபாயில இருந்து போகுது. ஏறத்தாழ $2 பில்லியன் வந்து துபாயில இருந்து போகுது. நாம அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம், அவன் வந்து சாப்பா போட்டு திருப்பி அனுப்பிச்சிடறான். அப்படி போய் கொண்டிருக்குது ஒண்ணு. ரெண்டாவதாக ஏர்ஸ்பேஸ் வயலேஷன்ஸ், ஏர்ஸ்பேஸ் வந்து டினையல் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏர்ஸ்பேஸ் டினையல் வருகிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு அதிக நஷ்டம் பாத்தீங்கன்னா நமக்கு தான், இந்தியாவுக்கு தான். ஏனென்றால் ஏர் இந்தியா கதறி கொண்டிருந்தது. முன்னாடி இந்த பிசினஸ் லைன்ல ஃப்ரண்ட் பேஜ் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ $600 மில்லியன் வந்து அவங்களுக்கு ஒரு வருடம் வந்து லாஸ் ஆகும். இப்படி பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் வழியாக ஐரோப்பாவுக்காகவும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் போகவில்லை என்றால், இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு நட்டமாக பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கு வந்து ஏறத்தாழ ஒரு 5 ஏர்கிராஃப்டோ 6 ஏர்கிராஃப்டோ மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு நலிந்த கம்ப்ளீட்டாக ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிறது. அப்போ எக்கனாமிக் காஸ்டும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ லேட்டஸ்டா வருகின்ற இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் யூனிட்டி, அந்த நாடுகளில் இருந்து வருகின்ற ஸ்டேட்மெண்ட் 2ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க, மிக தெளிவாக பேலன்ஸ்டா போட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவை அக்யூஸ் பண்ணிட்டு, அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணம் காஷ்மீர் தான் என்று அவர்கள் வந்து சாதிக்கிறார்கள். ஆனால் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு பெரும் பிரச்சனையாக வரும் என்று கூறுகிறார்கள். அப்ப ஏறத்தாழ இந்த இஸ்லாமிக் நேஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய பெரிய டிப்ளமசி சொல்லிட்டு ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ரீஜன்ல, அதாவது சவுத் ஏஷியன் ரீஜன்ல ஒரு சப்போர்ட்டும் கிடையாத ஒரு நிலைமை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருமே பாகிஸ்தானை நேம் பண்ணல, நம்ம பிரதமரும் நேம் பண்ணல, அது வேற விஷயம். பட் அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் தான் கூட இருக்கலாம். ஆனால் நேபாளமோ பாங்களாதேஷோ மாலத்தீவோ இல்ல இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசலங்கிறீங்க. பாகிஸ்தானை விமர்சிக்கல, பயங்கரவாதத்தை அனைவரும் விமர்சிக்கிறார்கள். இந்த பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை எடுக்க மாட்டாங்க, பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை யாருமே எடுக்கவில்லை என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதாவது நாம இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் ஐசோலேட்டட். ராஜ்தீப் சர்தாசேனோட ட்வீட் கூட செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஐசோலேட்டட் என்று கூறுகிறார். அனைவருக்கும் தெரியும் அங்க செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க ஐசோலேட்டட் தான். ஆனால் நமக்கு வருகின்ற தகவல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு கூட பாகிஸ்தான் என்று நேம் பண்ணி அவர்களை வந்து கண்டிக்கவில்லை என்றதுதான் மிக வருத்தமான. சபையிலிருந்து எல்லாருமே கண்டிக்கிறாங்க, பாகிஸ்தானோட பேசுறாங்கிற தகவல்கள் உண்மை இல்லையா? அப்போ
இல்ல பாகிஸ்தானே கண்டிக்கவில்லை. வன்முறையை டெரரிஸ்ட வந்து எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் என்று யாரும் கூறவில்லை என்றால் நம்ம கிட்ட ப்ரூஃப் கிடையாது. இப்போ அந்த 3 பேரை பிடிக்க முடியவில்லையே, 15 நாள் ஆகுது. அப்போ இந்தியன் இதுதான் இங்க தான் அக்கௌண்டபிலிட்டி நான் கேட்கிறேன். அதாவது மனோஜ் சின்ஹா என்ற ஒரு நபர் வந்து அங்க வந்து கவர்னரா இருக்கிறாரு. அந்த மனோஜ் சின்ஹா கீழே தான் அவர் தான் இன்டகிரேட்டட் கமாண்டுடைய கமாண்டரா இருக்காரு. அங்க 16 கோர் இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். 3RR தான் அதனுடைய ஆபரேஷன், 3 ராஷ்டிரிய ரைபிள்ஸ்னுடைய ஆபரேஷனல் ஏரியால தான் இந்த விஷயம் நடக்கிறது. அதுக்கு மேல வந்து ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப் இருக்கிறது, அதுக்கு மேல வந்து லோக்கல் போலீஸ் இருக்கிறது, CRPF இருக்கு. இந்த 5 அமைப்புகளை வந்து யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா நடத்துறாரு. யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் ரிசைன் பண்ணிருக்காங்களா? சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணாரு 26/11க்கு பிறகு. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி வாஸ் எஸ்டாப்லிஷ்டு. இங்க எங்க அக்கௌண்டபிலிட்டின்னு கேக்குறேன். இது நியாயமான கேள்வி இல்லையா? நாம அது கூட செய்ய முடியவில்லையே என்ற அந்த வருத்தம் எனக்கு நிச்சயமா இருக்கிறது. 15 நாளாக இந்த 3 பேரை பிடிக்கவில்லை. ரைட் சூர்யா, இப்போ இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தேவை, நம்ம எல்லாம் நாட்டுப்பற்றோட இருக்கிறோம், நாம ஒரு பதிலடி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா 15 நாட்களாக இதுல ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு ஆர்கே கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் இதுக்கு யாருமே பொறுப்பேற்கலையே. கடந்த காலங்களில் பொறுப்பேற்க சொன்னீங்க, பொறுப்பேற்று ரிசைன் பண்ணாங்க, இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை, காஷ்மீர் எப்பயுமே 47லேருந்தே ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட் தான். கடந்த காலங்களில் சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணார்னா 2004 யூபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மும்பை குண்டுவெடிப்பாகட்டும், வாரணாசி குண்டுவெடிப்பாகட்டும், டெல்லி குண்டுவெடிப்பாகட்டும், அந்த பாம்பே 26/11 நடக்கும்போது 30 மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் நடந்திருந்தன. அந்த பாம்பே இன்சிடென்ட்டோடு சேர்த்து கிட்டத்தட்ட 900 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதனால முதல் குண்டுவெடிப்பு இந்தியாவினுடைய மையப்பகுதிகள், பூனேல நடந்தது, பெங்களூர்ல நடந்தது, அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல கூட 58 பேர் இருந்தாங்க 2007. ஜெய்ப்பூர் 2008 63 பேர் இருந்தாங்க. 2008 அகமதாபாத்ல 56 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி மையப்பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுனால சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணணும்னு கேட்டோம். இப்போ அந்த காலங்களில் காஷ்மீரில் நடந்த குண்டுவெடிப்புகளோ தீவிரவாத தாக்குதலோ அதை மையப்படுத்தி யாருமே அப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களோ பிரதமரோ ரிசைன் பண்ணணும்னு நம்ம சொல்லவே கிடையாது. இப்போ நடக்கக்கூடியது காஷ்மீர்ல, அதுவும் கடந்த 6 ஆண்டுகளாக எவ்வளவு அமைதி திரும்பி இருக்கின்றது. ஒரு கல்லெறி சம்பவம் கூட நடக்கல. அது எல்லாமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ அரசியலுக்குள்ள போகாம இந்த விஷயங்கள், இப்போ இந்தியா வந்து மாக் ட்ரில் பண்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம் 2-3 காரணங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒன்று வந்து இதற்கு முன்பு 2 முறை ஊரி அட்டாக் ஆகட்டும், இல்ல இது பாகல்கோட் ஆகட்டும், இந்த 2 அட்டாக்ஸும் நடக்கும்போது நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி ஒரு லிமிட்டட் அக்ரெஷன் நம்ம காண்பித்திருந்தோம். இப்போ அவர்கள் வந்து லிமிட்டட் அக்ரெஷன் காட்டுறதுனால இவங்க எதுவுமே பெருசா பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஆல்வேஸ் ரோட் ஸ்டேட். எப்பயுமே பிரச்சனை பண்ணணும்னு அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஹையஸ்ட் ஆஃப் பவர்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ அட்லீஸ்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கோட, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட விட மாட்டோம், நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு கொடுப்பதற்கு ஒரு காரணம். இரண்டாவது, நம்ம மக்களை தயார்படுத்துறதும் இன்னொரு காரணம். இப்போ நம்ம சென்னையில் வந்து 4 இடங்கள் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து சவுத்தில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா? இந்த மெயினாக இந்த டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா சவுத்தில் கம்மியாக தான் இருக்கும். அந்த பார்டர் ஸ்டேட்ஸ் பஞ்சாப்ல, காஷ்மீரில், குஜராத்தில், ராஜஸ்தானில் இங்கே தான் வந்து நிறைய அங்கே ப்ரிப்பேர்ட்னஸோடு இருப்பாங்க. இப்போ கல்பாக்கம்லாம் இங்கே பேசினவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் மிசைல் ஷீல்டடாக தான் ஏற்கனவே இருக்குது. இப்போ கல்பாக்கம் அணு மின் நிலையத்தை அவர்கள் வந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணால் கூட அதற்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நம்ம எல்லாமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இவர் கூட சொன்னார், இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மாணிக்கம் சார் சொன்னார். அது இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது போக 15 ரொட்டேஷன் பேசிஸ்ல டெம்பரரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு நாடாக இன்று பாகிஸ்தான் இருக்கின்றது. அப்போ நேற்று அவங்க வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாவை எய்தர் இந்தியா மேல பழி சுமத்தணும், இல்லைன்னா பாகிஸ்தான் இந்தியும் ஒரே தராசுல வைக்கணும் அப்படின்னு மிக கடுமையான முயற்சி செய்தும் அவர்களால் எதுவுமே செய்ய முடியலன்றப்போ, இதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ராஜாங்க நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்திருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் அனைத்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கிட்டையும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல விரும்புறது வந்து அரபு நாடுகள், இப்போ 71 போராகட்டும் இல்லை மற்ற போர்கள் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டை இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு டிப்ளமேட்டிக் ஆர்கே சொல்றாருன்னா, நீங்க இப்போ ஒரு நெகோஷியேட் பண்ணியிருக்கோம், அவங்களோட நல்ல ஒரு டேர்ம்ஸ்ல இருக்கிறோம், அதுதான் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அப்ப நம்ம வெளியுறவுத்துறையினுடைய சக்சஸ் அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியுங்கிறாரு. இன்னொன்று, சார்க் நாடுகள்லயே கூட எந்த நாடு வெளிப்படையா பாகிஸ்தானை கண்டிக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதுதான் இப்போ அரபு நாடுகள் பற்றி நான் சொன்னது. கடந்த காலங்களில் பாகிஸ்தானுக்கு ஃபேவரா அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தவர்கள் இந்த முறை